வணக்கம். வணக்கம். How the energy of the client influence the family readers, the குருஜி? இப்ப பார்த்தீங்கன்னா, பார்க்க வராங்க. வாடிக்கையாளர் பார்க்க வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள், அதிக துன்பமா இருக்கு. இந்த துன்பத்துக்கு உண்டான அவங்க வழிமுறைகள் என்ன? இதிலிருந்து விலகி வாழக்கூடியதற்கு வழிமுறைகள் என்ன? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சித்தர்கள எழுதப்பட்ட ஓலைச்சுவடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடி வராங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களும், கர்மாக்களும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷ குறைபாடுகளும் இந்த ஓலைச்சுவடியிலிருந்து நம்ம சொல்றோம். சொல்லி அதற்குண்டான பரிகார முறைகளும் சொல்றோம். அப்ப இந்த பரிகார முறைகளும் சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த பாவங்களை நம்ம சொல்றப்ப, அந்த கர்மாக்களும், பாவங்களும், சாபங்களும் அது எங்களுக்கும் தொந்தரவுகள் குடுக்கும். அப்ப இந்த தொந்தரவுகள் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திடீர் உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறது, மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறது, இப்ப வண்டி வாகனத்துல தொந்தரவுகள் ஏற்படுது, மன உளைச்சல்கள் அதிகமா ஏற்படுறது, மென்டாலிட்டி ப்ராப்ளங்கள் ஏற்படுறது. அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா, பலவிதமான துன்பங்களும் அடையக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லக்கூடிய கர்மாக்களும், பாப சாபங்களும் எங்களுக்கு இந்த துன்பம். அப்ப இதிலிருந்து விடப்படக்கூடியதற்கு என்ன வழிமுறைகள்? அதுக்காக தான் காலையில எழுந்தவுடன் சித்திர குரு பகவான குரு மகரிஷிய வணங்கு. அப்ப இந்த ஓலக்கட்டை எடுக்கிறப்பயும் மகரிஷிய வணங்கி, மகரிஷி அகஸ்திய மாமுனியே, மகரிஷியே இந்த பலன சொல்லப் போறேன். இதில் சொல்லக்கூடிய பாவங்களும், சாபங்களும் எனக்கும் வராமல் நீங்க நிவர்த்தி செய்யுங்க. சொல்லி வணங்கி அந்த ஓலக்கட்டை எடுத்து அப்ப அந்த ஓலக்கட்ட திருப்பி கட்டி வைக்கிறப்பயும் பார்த்தீங்கன்னா, அகத்திய மகரிஷிய வணங்கி, மகரிஷியே உங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் என் வாயால நீங்க சொல்ல வச்சீங்க. இந்த பாவ சாபங்களும் என்ன தாக்காம எனக்கு நீங்க காத்தருள வேண்டும் அப்படின்னு மகரிஷிய வணங்கி மறுபடியும் இதுக்கு ஆன்மீகம், ஆலய வழிபாடு முறைகளும் நாங்க செஞ்சுக்கிறது வாஸ்தவம். நன்றி.